ஹலோ டியர்ஸ், நீ பார்க்க போகிறது ஒரு சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இப்போ அதுக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1½ மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் இல்லை 1½ மணி நேரம் ஊறட்டும். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேரினேட் ஆகட்டும். இப்போ அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, பெப்பர் தூள், உப்பு, மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண அந்த சிக்கன் எடுத்து ஒன்றா எடுத்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும். நம்ம நல்லா வந்து இதை ஃபுல் கோட்டிங் பண்ணுங்கள். நல்லா கோட் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா வந்து உதுத்து விடணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஃபுல் டஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து அது பிரிஞ்சு வராது. இல்லை அப்படின்னா வந்து கோட்டிங் தனியாக வந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரியே வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.